எனது அன்பானவர்களே, இளைஞர்கள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 20:12. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ரோமர் 13:1. இவர்கள் உலக பிரகாரமான ஆளுநர்கள். இவர்கள் இடத்தை தம்முடைய ராஜ்யம் ஏற்கும் வரையிலும் அதிகாரம் செலுத்தும்படி யெகோவா இவர்களை அனுமதித்திருக்கிறார். தானியேல் 2:44. நிச்சயமாகவே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கான மிகச்சிறந்த வழி அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கு கவனம் செலுத்தி அவற்றை திருப்தி செய்வதே ஆகும். மத்தேயு 5:3. யெகோவா தம்முடைய சிருஷ்டிகளை கனம் பண்ணுகிறார். அப்படியானால் நம் பங்கில் நாம் அவரை கனம் பண்ணுவது நியாயமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 3:9. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றார். மத்தேயு 19:19. கலாத்தியர் 6:10 படி நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தகுந்ததாக யாவருக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமேன்.